எவ்ரிவன், வெல்கம் டு மனோஸ் எவ்ரிடே குக்கிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரக்கோலி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு நான் 100 கிராம் ப்ரக்கோலியை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் 100 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஹாஃப் குக் பண்ணதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலியில சால்ட்டே இறங்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலியும் மஷ்ரூமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணா நம்ம ப்ரக்கோலி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ப்ரக்கோலி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.